ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருத்தி சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். பருத்தி சாகுபடியில் எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குது, எப்படி பராமரிக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருத்தி சாகுபடி முதல்ல நல்லா நிலத்தை நல்லா உழுதுக்கணும். நல்லா நிலத்தில் பவுட்ரு மாதிரி நல்லா தூளாக உழுகணும். அப்போ தான் செடியோட வளர்ச்சியும் சரி, செடியும் நல்லா திமிராக நல்லா வலிமையாக உங்களுக்கு செடி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். உழுத பிறகு பார் அணைக்கணும். 2 சைட்லேயும் மண் வச்சு பார் அணைக்கணும். தண்ணீர்கள் நல்லா பாய்ச்சறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார் அணைச்சிக்கணும். அதன் பிறகு துளு உரங்கள் கொடுக்கணும். துளு உரங்கள் 1 ஏக்கருக்கு 5 டன் அளவு, 1 ஏக்கருக்கு 5 டன் அளவுக்கு துளு உரங்கள் நம்ம கொடுக்கணும். அது கூட சூடோமோனாஸ் கொடுக்கணும். ஏன்னா வேர்களில் உள்ள அந்த சில பாதிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சூடோமோனாஸ் கொடுத்தீங்கன்னா செடி நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும். நல்லா காய்ப்பு திறன் அதிகமாக, பூ நல்லா நமக்கு மகசூல் கொடுக்கும். பூஞ்சை தொற்றுகள் எதுவுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சூடோமோனாஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதன் பிறகு தரமான விதைகள் நம்ம வாங்கிட்டு வரணும். தரமான விதைகள் வாங்கிட்டு வந்து கரெக்டான முறையில் விதைகளை நம்ம பதிவிடணும். அதாவது 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் விதையை ஆழமாக போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம போட்டோம்னா விதைகள் முளைப்பு திறனானது ரொம்ப கம்மியாக இருக்கும். விதை போட்ட அன்னையிலேருந்து 15 நாளுக்குள்ளே அதோட முளைப்பு திறன் வந்துடும். ரொம்ப நெருக்கிறதுனா ஒரு செடியை நம்ம பிடிங்கிடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கலக்க இருக்க தான் நமக்கு நல்லது. 16 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் அதோட வளர்ச்சி காலம். அந்த வளர்ச்சி காலத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டியதை பற்றி இப்போ தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். தண்ணீர் பாசனங்கிறது கரெக்டான முறையில் கொடுக்கணும். 25 நாளில் நம்ம உரங்கள் விடணும். உரங்கள் என்னென்ன விடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அரை மூட்டை யூரியா, 1 மூட்டை சூப்பர், வேம் கொடுக்கணும். வேம் எதுக்கு கொடுக்குறதுனா பூஞ்சி தொட்டுகள், இலைகளில் உள்ள பூஞ்சி தொட்டுகள், இலைகள் வாடாமல் இருக்கிறதுக்கு இந்த வேம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் செடிகள் நல்லாயிருக்கும். பூஞ்சி தொட்டுகள் அழிவதற்கு வேம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை எப்படின்னா, நம்ம பென்டிமெத்திலின் நம்ம அடிக்கணும். அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம அடிச்சிட்டோம்னா களைகள் பெரிய அளவுக்கு நமக்கு வளர்ந்து வராது. சின்னதாக இருக்கும் போதுமே கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் அது களைகள் அதிகமாக இருக்காது. களைகள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் செடிகளை போட்டு அமைக்கிறோம். செடிகளை விட களைகள் அதிக அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்களை விட்டு தான் களை எடுக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பென்டிமெத்திலின் முக்கியமாக நம்ம சின்னதாக செடிகள் சின்னதாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். களை எடுத்த முடிந்த பிறகு கரெக்டான முறையில் தண்ணீர் பாசனம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 45 நாள் வந்துடும். 45 நாள் கழிச்சு திருப்பி பார் அணைக்கணும். ஏன்னா மண்கள்லாம் தண்ணீர் பாசனம் இருக்கிறதுனால மண்கள்லாம் கொஞ்சம் சரிஞ்சு வந்துடும். அதனால் பார் அணைச்சி அதன் பிறகு முக்கியமான உரங்கள் நம்ம கொடுக்கணும். 1 மூட்டை யூரியா, அரை மூட்டை சூப்பர், சிஎம்எஸ் 1 மூட்டை, பொட்டாஸ் 25 கிலோ. இது 4 கரெக்டான லெவலில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதன் பிறகு செடியோட வளர்ச்சி திறனானது அதிகமாக இருக்கும். அதன் பிறகு பூக்கள் காய்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். பூக்கும் பருவம் 45 நாள்லேருந்து 100 நாளுக்குள்ளே இந்த பூக்கள் காய்ப்பு திறன் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமிங்கில் கரெக்டான முறையில் தண்ணீர் பாசனம், பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக பார்த்துக்கணும். செடிகளுக்கு பார் அணைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பருத்தி செடியை பொறுத்தளவு. 65 நாள் ஆயிடுச்சுன்னா பூக்கள்லாம் காய வச்சு காயிலேருந்து பஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடும். 65-70 நாளுக்குள்ள நம்ம முதல் ஈல்டு நம்ம எடுத்துடலாம். முதல் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பஞ்சுகள் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதன் பிறகு 2, 3, 4, 5 ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இது பருத்தி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம். இது 4 ஸ்டேஜில் நம்ம ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முறையில் கம்மியாக தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கரெக்டான முறையில் பராமரிக்கணும். முதல் ஈல்டு எடுத்து முடிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து 100 நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி காய்கள்லாம் காய்க்க ஆரம்பித்து மறுபடியும் பஞ்சுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு நம்ம 2வது ஈல்டு நம்ம எடுக்கணும். முதல் ஈல்டை விட கொஞ்சம் 2வது ஈல்டு நம்ம எடுக்கும்போது பஞ்சுகள் கொஞ்சம் அதிகமான அளவில் உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கணும். பூவுக்குள்ளேயும் மருந்து இருக்கும், காய்களுக்கு மருந்து அடிக்கணும். அதன் பிறகு சப்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம மருந்து அடிக்கணும். கவனமாக பார்த்து மருந்து அடிச்சுட்டு இருந்தோம்னா இது நல்ல நமக்கு ஈல்டு கொடுக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா காய்கள் அழுகல் ஏற்படும். அதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கரெக்டான முறையில் அந்த மருந்துகள் நீங்கள் அடித்து வந்தீங்கன்னா காய் அழுகல் குறைஞ்சிரும். காய் அழுகல் குறையும்போது வேரில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்கும். வேரில் பூச்சி தாக்குதல் இருக்குது. அதுக்கும் நீங்கள் கவனமாக பார்த்து அதுக்குள்ள மருந்துகள் என்னவோ அதை நீங்கள் வாங்கி கவனமான முறையில் அடிக்கணும். பஞ்சுகள் விட ஆரம்பித்த பிறகு பஞ்சுகளை எடுத்து நம்ம பார்க்கணும். அதில் ஏதாவது பூச்சிகள் இருக்கா, இல்லை பஞ்சில் உள்ள விதைகளில் ஏதாவது பழுதுகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா ஒரு செடியில் மட்டும் நம்ம பார்த்தா பார்த்தாது. ஒரு 10-15 செடியில் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உள்ள விதைகளோட வித்தியாசங்கள் ஏற்படும். அதுக்கெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக அப்படின்னா அடுத்த ஈல்டுக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்கலாம், என்ன மருந்தடிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். விதைகள் தரமாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. கால்சியம் நைட்ரேட், பொட்டாஷ், சிஎம்எஸ், 10 கிலோ யூரியா. இது 4 விதைகள் தரமாகவும் குவாலிட்டியாகவும் நல்லா பழுது இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை அவசியம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விதைகள்லாம் நல்லா அருமையாக இருக்கும். பருத்தி விதைகள் ரொம்ப முக்கியம். பஞ்சுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி விதைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
பருத்தி சாகுபடி என்பது 6 மாத காலம். இது வந்து 4 முறையில் நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி வந்து பருத்தியில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 12 டன்லேருந்து 22 டன் வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவு எடுக்கலாம். 22 டன் அளவுக்கும் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனமான முறையில் பருத்தி விவசாயத்தை பொறுத்தளவு நம்ம பார்த்து இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடியா பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக 20 டன்னுக்கு 25 30 டன் வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவு கம்மியாயிடுச்சுன்னா பருத்தி செடியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும். அதோட வந்து லாபமும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இலைகளில் பார்த்திங்கன்னா சாருஞ்சா பூச்சி அதிகமாக இருக்கும். அந்த சாருஞ்சா பூச்சி இலைகளில் உள்ள சாறு எல்லாத்தையுமே உறிஞ்சிச்சுன்னா செடியோட வந்து அந்த தரமானது கம்மியாயிரும். செடி வந்து காய்ப்பு தரம் கம்மியாயிரும். செடி வந்து சோர்ந்து போனதுமாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் இலைகள்லாம் வந்து நீங்கள் இலைகளை வந்து மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, இலைகளை பிரட்டியும் பார்க்கணும். அது கீழே இருந்துட்டு சாருஞ்சா பூச்சி இலைகளில் சாறு எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். அதை கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்தமான மருந்துகளை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பருத்தி சாகுபடி என்பது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லையும் செய்கிறாங்க, வெளி மாநிலங்களையும் செய்கிறாங்க. பருத்தி சாகுபடி நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. நம்ம ஆடைகள் உற்பத்தி செய்கிறதே இந்த பருத்தியிலேருந்து தான். அதுக்காகனாவது நம்ம இந்தியாவில் பருத்தி சாகுபடி எல்லாருமே அதிக அளவில் செய்யணும். அடியில் தொழு உரங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அடியில் தொழு உரங்கள் ஏன் கொடுக்கணும்னா பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்கறதுனால தான் இந்தளவுக்கு வந்து செடி வந்து அந்த வலிமையாகவும் எவ்வளோ பச்சையாகவும் எவ்வளோ வந்து கிளைகள் அதிகமாகவும் வந்து இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அடியில் தொழு உரங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணுங்க. பருத்தி செடியை பொறுத்தளவு அதிகமான அளவு தண்ணியில் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஈரப்பதங்கள் இருந்தாலே போதும். மழைகள் பெய்தால் கூட நமக்கு நல்லது தான். ஆனால் மழை வந்து சில நேரங்களில் மழை பெய்தால் நமக்கு நஷ்டமாயிரும். பஞ்சுகள் வெடிக்கிற அந்த நேரங்களில் மழைகள் பெஞ்சதுன்னா பஞ்சுகள் எல்லாமே வந்து கருப்பாகி வீணாயிரும். அதனால் மழை பெய்கிறது வந்து ஒரு டைமிங்கில் மட்டும்தான் மழை நமக்கு வரணும். எல்லா டைம்லேயும் மழை வந்ததுன்னா நமக்கு நஷ்டங்கள் ஏற்படும். செடிகள்லாம் பூக்கள் வர ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நமக்கு மழைகள் பெய்ந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. செடிகள் நல்லா வலிமையாகவும் நல்லா சூப்பரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ சூப்பராக வந்து அதோட முளைப்பு திறன் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மழை பெஞ்சு ஒரு 10 நாளில் நான் எடுத்த வீடியோ இது. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. 2வது முறை நம்ம ஈல்டு எடுத்த பிறகு 3வது முறை அதே முறையில் நம்ம பராமரிக்கணும். கரெக்டான முறையில் தண்ணி வச்சு அதுக்கு தேவையான உரங்கள், பூச்சிகளுக்கான பூச்சி மேலாண்மைக்கான மருந்துகள் எல்லாமே அடிக்கணும். களைகள் அதிகமான முறையில் இருந்தால் கூட நம்ம மேலோட்டமாக களைகளை எடுத்துட்டோம்னா அதுவும் நல்லது. ஏன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே களைகளுக்கு போய் சேர்ந்துடும், செடிகளுக்கு கரெக்டான முறையில் போகாது. அதனால் மேலோட்டமான முறையில் அதிகமான பெருசாக உள்ள களைகள்லாம் நம்ம பிடுங்கி எறிகிறது ரொம்ப நல்லது. மற்ற விவசாயங்களை விட பருத்தி விவசாயங்கிறது கொஞ்சம் எளிய முறையில் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயம் தான் அது. நெல், கரும்பு, நிலக்கடலை, மக்காச்சோளம் இந்த மாதிரி செய்யக்கூடிய விவசாயங்களை விட பருத்தியானது மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான். ஆனால் அதிக அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம் பருத்தியை பொறுத்தளவு. நெல் சாகுபடி செய்து விவசாயம் முடிந்த அடுத்த உடனே வந்து நம்ம பருத்தி சாகுபடி ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 6 மாத காலம் இது 6 மாத காலம். ஆனால் நிலத்திற்கு வந்து ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து நம்ம விவசாயம் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு அதிக அளவில் லாபம் தரும். பருத்தி பஞ்சுகள் அதிக முறையில் இருந்ததுன்னா அவங்களே வந்து நம்ம வீட்டிலே வந்து அவங்களே வந்து டன் கணக்கில் லாரியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுனால நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஏற்படும். அதனால் அதிக முறையில் நீங்கள் வந்து பருத்தி சாகுபடி செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப லாபமான முறையாக இருக்கும். பருத்தியில் வந்து நமக்கு ஆடை நெய்தல் மட்டும் இல்லாமல் பருத்தி கொட்டையிலேருந்து நிறைய பலன்கள் இருக்கிறாங்க, நிறைய லாபமும் இருக்குது. பருத்தி கொட்டையானது மாடுகளுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் மற்ற உணவுப் பொருட்கள் செய்கிறதுக்கும் வந்து அந்த பருத்தி கொட்டையில் நம்ம பயனுள்ளதாக இருக்குது. பருத்தி சாகுபடி செய்வதற்கு ஏற்ற காலம் வந்து கோடைக்காலம். கோடைக்காலம் தான் மேக்ஸிமம் எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா மழைக்காலங்களில் பருத்தி சாகுபடி செய்ய முடியாது. கோடைக்காலங்களில் பருத்தி சாகுபடி செய்யும்போது நமக்கு வந்து மழைகள் அதிகம் இல்லாமல் இருக்கும். மழைகள் கொஞ்சமாக பெய்தால் கூட அந்த டைமிங்கில் அது பெய்து முடிச்சிடும். ஏன்னா எல்லா டைமிங்லேயும் மழை இருக்காது. கோடைக்காலங்களில் செய்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம். அதனால தான் எல்லாருமே கோடைக்காலங்களில் பருத்தி சாகுபடி செய்கிறாங்க. எனவே பருத்தி சாகுபடி பற்றி பருத்தி விதைகள் ஊன்றதுலேருந்து பருத்தி பஞ்சு எடுக்கிற வரைக்கும் எல்லாமே தெளிவாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, எவ்வளோ பூச்சி மேலாண்மை, களை எடுத்தல், உரம் கொழிதல் மற்றும் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்த தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. இது போன்ற விவசாயம் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன். விவசாயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரிங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். இன்னும் அதிகமான நல்ல தகவல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து அது மூலம் நீங்களும் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. விவசாயத்தை காப்போம், வாழ்வாதாரத்தை பெருக்குவோம். கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.